அவர் திருப்தி பட்டா நான் திருப்தி தான். நீங்க சொன்னபோது டாப்ல ஏத்திடலாம், நீ கவலைப்படாத. வண்டி மேல ஏத்திடலாம். நீங்க சொன்னபோது அப்ப இருந்தாலும் நல்லா வாங்கி சாப்பிட்டாங்க. இன்னைக்கு நம்ம நான் சொல்ல நான் சொல்றேன், நான் ஏன் சொல்றேன், எனக்கு என்ன தெரியும் உங்களை பத்தி, நானே இன்னைக்கு தான் பார்த்தேன் உங்களை. சரிங்க கொஞ்சம் இப்போ என் குறி சொல்கிறதெல்லாம் எப்படி இருக்கு? குறி சொல்ல நல்லா இருக்கு. அதெல்லாம் இல்லை. இப்போ எனக்கு வந்து ஒரு பொம்பளை பேச்சுன்றாரு சொல்கிறாங்க அம்மா. எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரே நாள் தான் போனேன் வேலைக்கு. ஒரு நாளைக்கு போனால் அந்த அந்த பாய் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிற போல. அந்த பாய் பொண்ணு கையில் டீ அங்கே பக்கத்துலேயே வீடு. டீ எடுத்தாந்து மத்தியானமாக கொடுத்தது 4 மணிக்கா. நான் மேலே சாப்பிட்டு நடக்கிறேன். அவள் தான் எனக்கு தெரியும். அது சொல்கிறாங்க, அது என்னன்னு ஒன்றும் புரியல. டீ மட்டும் சாப்பிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். இப்போ அதுக்கப்புறமா அவ்வளோதான். நான் இல்லை, உங்களுக்கு அது புரியாத போயிடுச்சு. பழம் பார்த்தாங்க, அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. அப்படின்னா செய்திருப்பாங்க. கரெக்டாக நான் சொல்கிறது? உங்களுக்கு அது தெளிவு வரல எந்த நாள் எப்படின்னு? வரல. அந்த பழத்தை பார்த்து கொடுத்த போது தான் எனக்கு அந்த தெளிவு வந்தது. பார்த்து கொடுக்கும்போது அது தெளிவு வந்தது. அதான் அவங்க யோசனை வந்து ஏன் தெரியுமா யோசனை வந்து விதிவி பொட்டு இல்லைன்னாங்க. பொட்டு இல்லை விதிவானார் அவர் கிடையாது. பாய் கருக்குதான் அந்த பொண்ணு பொட்டுக்கிட்டெல்லாம் இல்லை. அது நம்ம என்ன சந்தேகம் செய்திருப்பாங்க. டீ குடிச்சா ஒரே வேலை. இப்போ அவங்க சொன்னதுலேருந்து உங்களுக்கு தெளிவாயிடுச்சு. அப்போயே ஞாபகம் வரல உங்களுக்கு. ஆனால் அவங்க சொல்லிட்ட பிறகு தெளிவாயிடுச்சு. ஆமாம்மா அப்படின்னு இருக்கு ஒன்று பார்த்தேன், எனக்கு புரிஞ்சிச்சு. என்ன செய்வாங்க டீ ஒரே வேலை தான் எடுத்துன்னு வந்த அந்த பொண்ணு. மற்றபடி எப்படி குறி வாக்கு சொல்கிறது நல்லா இருக்கு? நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை நல்லா இருக்கு. எல்லா இடத்த விட இது எப்படி இருக்கு? ரெட்டின்ஸில் கேட்டேன். அந்த வாழ்க்கை கிடையாது இருந்துச்சு. ஒரே குறி தான் கேட்டேன். அதான் நான் போகல. இங்கே இதில் கேட்டேன். இங்கேயும் அங்கேயும் மாற்றினானுங்க. அங்கேயும் போனேன். ஒன்றுமே இல்லை. அங்கே எப்படிலாம் நடக்கும்? எதுவுமே நடக்கல. அவ்வளோதான், அப்படியே தான். இல்லை, அங்கே எப்படிலாம் நடக்கும்? அதாவது குறி சொல்கிறது, முன்னாடி வந்து குறி சொல்கிறது துட்டு கொடுக்குறது, குறி சொல்கிறது, 1 வருஷம் போகிறது, 6 மாதம் போகிறது, அவ்வளோதான். நீண்டுவேன். ஒன்றுமே வேலை செய்யாது. இந்த மாதிரி பழம் பார்த்து உரிக்கிறதெல்லாம் கிடையாது அங்கே. இது மாரியா கிடையாது. இது மாரியா குறி சொல்லிட்டு பழத்தை வாங்கி அந்த அம்மா சொல்கிறாங்க பாரு, அதுதான் தெளிவு எனக்கு தெரியுது. அந்த மாதிரி இங்கே மட்டும்தான் நடக்குது. மட்டும் தான் நடக்குதுப்பா, வேற எங்கேயும் நடக்கல. இதுதான் உண்மை. ஆமாம். இப்போ ஆற்ற முன்னாடி வந்தால், இப்போ குறினாலே முன்னாடி வந்தாலே அவங்க இருக்கிறதெல்லாம் சொல்லிடுறாங்க, நம்ம சொல்லாமலேயே. அப்படி தானே? இப்போ இங்கேயும் அப்படி நடக்குதா? இங்கேயும் அப்படி தான் நடக்குதா? எப்படி? இங்கேயும் அப்படி தான் நடக்குது. நீங்கள் சொல்லாமலே நடக்குது. சொல்லாமலே எல்லாமே அவங்களே சொல்லிடுறாங்க. இங்கே திருப்தியாக இருக்கு உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்பு எப்படி நல்லா இருக்கா? நல்லா சாப்பிட்றீங்க? சாப்பாடு தான் சாத்தியம். சரியா சாப்பாடு ஏற்றுட்டு. இது 3 வாரமாக எப்படி இருக்கு? எப்போத்திருந்து வரீங்க கோயிலுக்கு? ஆவணி மாதம். ஆவணி மாதம் ஒரு 2 மாதம் இருக்குமா? 2 மாதம் ஃபுல்லாக இருக்குது. ஆயிருக்காதான் அதுக்குள்ளே? 1.5 மாதம். அதுக்குள்ளே 1.5-2 மாதமாக வரீங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பசி இல்லையா? இருந்துச்சா? அதுக்கு முன்ன வயிறு மோசம். பசி எடுத்துச்சா இல்லையா? பசி எடுக்காது. இங்கே வந்ததுலேருந்து எப்படி இருக்கு? இப்போ இன்னைக்கு என்ன பசி தெரியுமா? ராத்திரி என்ன பசி என்ற 4 இட்லி சாப்பிட்டேன், ஒரு வடை சாப்பிட்டேன். எத்தனை மணிக்கு? மணி ஒரு 10 மணி இருக்கும். 2 மணிக்கெல்லாம் பசி. கோயிலாண்ட வந்தால் பசி எடுக்குது, நல்லா பசி எடுக்குது. இப்போ சொல்லுவாங்களே, நல்லது நடந்தால் உடம்பெல்லாம் கேட்கும், பசினாலே உடம்பு கேட்கும். ரொம்ப முடியாது போச்சு. தட்டை கட்டி தேய்ச்சாக்கா இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. ஒரு நம்பிக்கை வருது, இன்னும் மெல்ல போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை வருது. அப்போ வந்ததுலேருந்து நல்லா உங்களுக்கு திருப்தியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவும் இல்லை.
யாரும் நம்மளை வந்து இனிமேலும் தொடர்ந்து வரணும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கு உள்ள. அம்மா நான் வாழ்க்கை வந்தாலும் சரி அம்மா விட மாட்டேன், எப்போ சொல்கிறாங்களோ அப்போ வருவேன். ஆனால் எனக்குன்னு நல்லா சம்பாதிக்கணும், சந்தோஷம் நிம்மதி, எனக்கு ஒரு வாழ்க்கை. நான் கடைசி வரையும் அந்த சோறு போட்டு என்னை கடைசி வரையும் இருக்கிற ஒரு பொம்பளை. அது கேட்டிங்களா? அதை பற்றி கேட்டிங்களா? கேட்குறேன் அம்மா. உங்களுக்குன்னு ஒன்று வேணும்னு சொல்லி. ஆமாம், அதான். இப்போ உங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு, பசங்க இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்ன 15 வீட்டில் எப்படி வித்து எடுத்து போனேன். நான் என் ஊரை விட்டு போனேன், வீட்டை கட்டினேன், செய்தேன், 27,000த்துக்கு வாங்கினேன். பிள்ளைங்க இப்போ சம்பாதிச்சு கொடுத்தேன், மொத்தம் பண்ணி தார வச்சுட்டேன். இன்னைக்கு அதான் இப்போ ஏதோ ஒரு 50,000 கொடுங்கண்ணா கொடுக்க மாட்டேன், தேவையா பசங்க லட்சக்கணக்கில் வாங்கி போனாங்க. சரி அந்த வார்த்தையெல்லாம் வேண்டாம். கோயிலுக்கு வந்திருக்கீங்க, அந்த வார்த்தையெல்லாம் வேண்டாம். கஷ்டத்தெல்லாம் ஆத்தா பார்த்து தெரியுமா? நான் நேற்று கூட ஒன்று சொன்னேன், துட்டு காசு வந்துக்கிறான்னு. இப்போ ஒன்றாத்தன் சொல்கிறான் 3000 ரூபா போட்டான். நான் எனக்கு லட்சக்கணக்கில் கொடுத்தேன். 3000 ரூபா அவன் ஜிஜிபி எனக்கு அவன் போட்டது. உரம்போக்கு வக்கீலாகிறான். எல்லா பாரத்தை ஆத்தா மேலே போட்டிங்க. நல்லதே நடக்கும், கவலைப்படாது. ஏதோ பிரச்சனை இல்லை போட்டானே. நான் அந்த சொத்து அவங்க சொல்கிறாங்க வீடு 1 கோடி, ஆனால் கேஸ் போட்டான் அந்த சொத்துக்காக. அந்த வீட்டுக்கு கையெழுத்து வாங்கிட்டாங்க, ஒயிட் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டாங்க. என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கீங்க? எனக்கு அவங்களுக்கு செட் ஆகலை, பொம்பளைங்க எனக்கு செட் ஆகலை. பொம்பளை என்ன? பொண்டாட்டி செட் ஆகலை. பொண்டாட்டி அந்த வாழ்க்கையே செட் ஆகலை. நான் வந்து 20 வருஷம் ஆகுது அவங்க தான். அப்போ செட் ஆகலைன்னா உங்களுக்கு துணைக்கு எப்படி? துணைக்கு தான் வேறு வாழ்க்கை கொடுக்குறாங்க. யார்? அம்மா சொல்லியிருக்காங்களா? வேறு வாழ்க்கை. அங்கே ஐப்பசி மாதம் 15 தேதிக்கெல்லாம் நடந்தேன். சரி, எல்லாம் ஓகே. உங்களுக்கு சொன்னாங்களே ஃபஸ்ட்டு வாரம் குறி காட்டினேன், உனக்கு அழகான பொண்ணு ஒன்று காத்துக்குதுன்னு சொன்னாங்க. அதானே என்ன ஒரு நம்பிக்கை எனக்குன்னு சமைச்சு போகிறோம். நம்ம இன்றைக்கெல்லாம் உழைச்சிட்டு வரேன், என்னால் சாப்பாடு பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாகுது. நல்லா காய்கறி மீன் சாப்பிட்றேன், காய்கறிக்கு சாப்பிடணும், கீரை வகை சாப்பிடணும், அப்போ தான் சத்து இருக்கேன் என் உடம்பு. வேலை செய்யணும். அந்த பிரச்சனை எல்லாம் ஆற்ற மேலே போட்டிங்க? போட்டேன், நல்லா வேட்டேன். அந்த நம்பிக்கையில் இருக்கிறீங்க? இல்லை அப்படியே சொல்லலாம். அங்காள பரமேஸ்வரன் கோயிலுக்கு வந்தோம். என்னோட சில பிரச்சனைகள்லாம் தீர்ந்து விட்டது. தீர்ந்து விட்டு இப்போ நார்மலாக நல்ல நிலைமையில இருக்குது. மற்றபடி எந்த குறை இல்லாமல் அந்த தாய் நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். இப்போ அவங்க முன்னாடி வந்து குறி சொல்கிறதெல்லாம் நல்லா சொல்கிறாங்க. குறி சொல்கிறதெல்லாம் நல்லா சொல்கிறாங்க. இப்போ குறினாலே அதுக்கு அந்த மாதிரி இருந்ததெல்லாம் நிறைய இது பண்ணி விட்டாங்க. இப்போ குறினாலே நீங்கள் சொல்லாமல் அவங்க சொல்கிறது தான் குறி, அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நம்ம சொல்லாமலே இருக்கிறது எல்லாமே சொல்கிறாங்க. தீர வச்சுட்டாங்க. வாக்கு சொல்கிறதெல்லாம் நல்லா பழிக்குது. நம்ம சொல்கிறதெல்லாம் நல்லா நடக்குது. எத்தனை நாளாக வரீங்க? நான் வந்து ஒரு 1 இயராக வந்துட்டுருக்கேன். 1 இயராக வந்துட்டுருங்க. 1 இயர் முன்னாடி வந்தேன். இப்போ இது கிளியர் ஆகிடுச்சு. இது ட்ராவல் வந்து அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. நல்லது நடந்தது. அப்புறம் ஆத்தாக்கு ஏதாவது செஞ்சீங்களா? ஏதாவது சொன்னாங்களா? சொன்னதுக்கு இப்போ ஏதோ என்னால் முடிஞ்ச சக்தி ஃபுல்லாக செஞ்சு வைப்பேன். ஆத்தா கேட்டுச்சா இல்லை நீங்களா செஞ்சீங்களா? அதை கேட்டாங்க. ஏதாவது வந்தவங்க லாஸ்ட் ட்ரிப்பு வந்தால் கேட்டாங்க. அடுத்த வாட்டி வரும்போது நாங்கள் பண்ணுறோமான்னா அது இந்த வாட்டி வந்து நிறைய வச்சுட்டோம். அந்த ஆத்தாவுக்கு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பலனும் வந்துச்சு. நல்லா சந்தோஷமாக செய்கிறத செஞ்சுட்டீங்க. இது எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை.